வணக்கம். எலக்ட்ரானிக்ஸ் ட்ரைனிங் இன் தமிழ் சேனலில் இன்றைக்கி நான் பார்க்குற வீடியோ 100+100 வாட்ஸ் 200 வாட்ஸ் ஒரு ஸ்டீரியோ ஆம்பிளிஃபையர். ஒரு ஸ்டீரியோ ஆம்பிளிஃபையருக்கு நல்ல ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு அவுட்புட்டில் பவர் ஆம்பிளிஃபையர் வேணும் அப்படின்னா இது பெஸ்ட்டு சாய்ஸ். இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. இதில் யூஸ் பண்ணியிருக்கக்கூடிய பவர் ஆம்பிளிஃபையரில் வர ஐசி அப்படின்னு எடுத்திங்கன்னா TDA 7498 அப்படிங்கிற ஐசி யூஸ் பண்ணியிருக்கோம். நல்ல ஒரு குவாலிட்டியான கிளாஸ் டி ஆம்பிளிஃபையர். பொதுவாக உங்களுக்கு தெரியும், TDA சீரீஸில் வரக்கூடிய எல்லா ப்ராடக்ட்டுமே ஐசிஸ் எல்லாமே சூப்பர் குவாலிட்டி வரும். இது ஓவரால் ஃப்ரீக்குவன்சி ரெஸ்பான்ஸ் வரக்கூடிய ஒரு போர்டு. இந்த மாடல் தேவைப்படுறவங்க என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு கால் பண்ணுங்கள். இந்த போர்டில் பார்த்துட்டிங்க அப்படின்னா இதில் ஒரு வால்யூம் கண்ட்ரோல் இருக்குது, நல்ல ஒரு ஸ்டீரியோ வால்யூம் கண்ட்ரோல். கூடவே இந்த இடத்துல ஒரு கனெக்டர் இருக்குது, இது சிக்னல் இன்புட் கனெக்டர். கூடவே உங்களுக்கு இந்த இடத்துல 3.5 mm ஜாக் மூலிமா ஒரு ஸ்டீரியோ பின் மூலிமா சிக்னல் இன்புட் நான் கொடுத்துருக்கேன். இது ப்ராக்டிக்கல் டெமான்ஸ்ட்ரேஷன் இப்போ பார்க்க போகிறோம். இந்த போர்டோட பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்கும்னு சொல்லி ஒரு 8 இன்ச் ஃபுல் ரேஞ்ச் ஸ்பீக்கர் யூஸ் பண்ணியிருக்கோம். இதில் ஃபுல் ரேஞ்சுக்கு பதிலாக நீங்கள் ஊஃபர் யூஸ் பண்ணுறதுனால நல்லா யூஸ் பண்ணலாம். அப் டு 10 இன்ச் ஊஃபர் மிட் ரேஞ்ச். இதனுடைய பெர்ஃபார்மன்ஸ் ரொம்ப நல்லாயிருக்கும், குவாலிட்டி. ஒரு ஃபைன் ஸ்டீரியோ கண்ட்ரோல் இதில் இருக்குது. நல்ல பெர்ஃபார்மன்ஸ் உள்ள ஒரு போர்டு. வைடு ரேஞ்ச் 12 வோல்ட் டிசியிலிருந்து 24 வோல்ட் டிசி. இது ஒரு கிளாஸ் டி ஆம்பிளிஃபையர் சிங்கிள் பவர் சப்ளை. நாய்ஸ் டிஸ்டார்ஷன் எதுவும் வராது. மோர் ஓவர் ஹீட் இஷ்யூ கண்டிப்பாக வராது. ஒரு ஆம்பிளிஃபையருக்கு முதல்ல தேவை இதுதான். இந்த 4 தான் முக்கியமாக தேவை. என்னென்ன? வரக்கூடாது, டிஸ்டார்ஷன் வரக்கூடாது, ஹீட் இஷ்யூ வரக்கூடாது. இதெல்லாம் வராத ஒரு மாடல். கிளாஸ் டியில் நிறைய மாடல் உங்களுக்கு நான் பாருங்க. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு டேஸ்ட்டு. ட்ரையல் அண்ட் எரர் யூஸ் பண்ணி பாருங்கள். ஓகே, இப்போ இது சம்மந்தமான ஒரு ப்ராக்டிக்கல் டெமான்ஸ்ட்ரேஷன் தான் நாம் இப்போது பார்க்க போகிறோம். அப்போ இந்த போர்டு மட்டும் இயங்கணுன்னா என்ன வேணும்? இதுக்கு சிக்னல் இன்புட் கொடுக்கணும் இல்லையா? அந்த சிக்னல் இன்புட் நாம் ஒரு ப்ளூடூத் மாடல்லேருந்து கொடுக்குறோம். இப்போ பார்க்கலாமா? இப்போ பார்க்கலாம். பாருங்க, ஒரு FM கிளாரிட்டி நாம் யூஸ் பண்ணியிருக்குது இந்த ஜிஸ்டார் கம்பெனியினுடைய 072 மாடல். இந்த மாடலில் நல்ல ஒரு குவாலிட்டியான பிக் ஐசி யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ FM கிளாரிட்டி பக்காவாக நல்லாயிருக்கும். ப்ளூடூத் கனெக்டிவிட்டி ஸ்பீடாக இருக்கும். கூடவே என்கோடர் இருக்குது. இதில் பேஸ் டிபிள் எல்லாமே அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். மைக் ஆல்சோ சாக்கெட் இருக்குது. பாருங்க, குவாலிட்டி. ஆண்டனா யூஸ் பண்ணல, இண்டோரில் தான் இருக்குது. எப்படி வேணாலும் கேட்கலாமா? சரி, ஷேப்ஸ். உங்களுக்கு வந்து என்ன டாபிக்னா ஷேப்ஸ்ல ஒரு 5 ஷேப் சொல்லுங்க பார்க்கலாம். ஸ்கொயர், ரெக்டாங்கிள், ட்ரையாங்கிள். கமான் சர்க்கிள். இன்னும் ஒண்ணே. ஆஹா, அருமைங்க. ஸோ நல்ல ஒரு ஷார்ப்பான குவாலிட்டி, நல்ல கிளாரிட்டியான FM. ஒரு FM ஆம்பிளிஃபையர் வீட்டில் வேணும் கேட்கணும்னா ஒரு பெஸ்ட் சாய்ஸ். ஓகே, இப்போ பார்க்கலாம். நல்ல குவாலிட்டியான ஒரு FM கிளாரிட்டி வேணும்னா இந்த மாடல் செலக்ட் பண்ணலாம்னு ஏற்கனவே சொல்லியிருக்கேன். நம்ம தமிழ்நாடு மெர்கன்டைல் பேங்க்ல 567 நாட்கள் டெபாசிட் திட்டம் மூலமா இந்த மாடலுக்கு வந்து ஆக்சுவலாக இந்த மாடலுக்கு கண்டிப்பாக எந்த ஆண்டனா ஒயரில் யூஸ் பண்ணலான்னு ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன். ஸோ இந்த மாடல் ஒர்க் பண்ணுறதுக்கு தேவையான உங்களுக்கு ஒரு ப்ளூடூத் கிட்டில் இருந்து ஒரு 5 வோல்ட் எடுக்கலாம். இல்லை அப்படின்னா ஒரு பக் கன்வெர்ட்டர் யூஸ் பண்ணி அதன் மூலியமாகவும் எடுத்துக்கலாம். 7805 ஐசி யூஸ் பண்ண வேண்டாம். நான் உங்களுக்கு டெமான்ஸ்ட்ரேஷன் பண்ணுறதுக்காக ஒரு 12 வோல்ட் 5 ஆம்பியர் அடாப்டர் யூஸ் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? ரெண்டாவது இந்த இடத்துல ஒரு 8 இன்ச்சு ஒரு ஃபுல் ரேஞ்ச் ஸ்பீக்கர் யூஸ் பண்ணியிருக்கோம். இப்போ கொஞ்சம் என்லார்ஜ் பண்ணிக்கலாம். இப்போ பார்க்கலாம். இப்போ ஒரு ப்ளூடூத் எப்படி ஒர்க் பண்ணுதுங்கிறதுக்கு நான் சேஞ்ச் பண்ணுறேன், மோட் சேஞ்ச் பண்ணுறேன். லைன் தென் ப்ளூ. இப்போது பார்க்கலாம். இப்போ எப்படி சாங் எப்படி வருதுன்னு பார்க்கலாம். நல்ல ஒரு குவாலிட்டியான சாங். ஓகே, ஸோ எந்த நாய்ஸ் எதுவும் வராது. நல்ல கிளாரிட்டி. ஒரு பாஸ் பட்டன் ப்ரெஸ் பண்ணுறேன், எந்த விதமான ஹம் நாய்ஸ் எதுவும் வராது. நெக்ஸ்ட் இன்னொரு சாங் கேட்கலாம்.
இன்னொரு சாங். ஸோ இதில் என்ன அப்படின்னா 100 வாட்ஸ் பவர் லெஃப்ட் சேனல் ரைட் சேனல் வர்றதுனால நாம் என்ன பண்ணலாம், ஒரு டவர் அதை கிரியேட் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது காலம் பாக்ஸ் எதாக இருந்தாலும் சரி. ஃபுல் ரேஞ்ச் யூஸ் பண்ணுறதுனால இதில் லோ ஃப்ரீக்வன்சி, மிடில், ஹை ஃப்ரீக்வன்சி எல்லாமே ரீப்ரொடியூஸ் ஆகும். நல்ல குவாலிட்டியாக இருக்கும். 1 செகண்ட். ரிமோட்லேயும் நம்ம வால்யூமை குறைச்சிக்க முடியும், கூட்டிக்க முடியும். ஸோ இந்த யூனிட் தேவைப்படுற என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் கால் பண்ணுங்க. எனக்கு புக் பண்ணால் நாளைக்கு கிடைக்கும். எல்லா கிட்டு ஃபுல்லாக அசம்பிளாக வேணாலும் வாங்கிக்கலாம். எலக்ட்ரானிக்ஸ் ட்ரைனிங் இன் தமிழ் சேனல் மூலிமா ஆன்லைன் ட்ரைனிங் கொடுத்துட்ருக்கோம். ஆன்லைனில் பேசிக் எலக்ட்ரானிக்ஸ் லெவல் 1, லெவல் 2, சிஆர்டி டிவி, செல்ஃபோன் ட்ரைனிங், எல்சிடி எல்இடி டிவி, 5.1 ஹோம் தேட்டர் அசம்பிளிங் அண்ட் ட்ரபிள் ஷூட்டிங், யூபிஎஸ் இன்வெர்டர், எமர்ஜென்சி லைட், இண்டக்ஷன் ஸ்டவ், ஆல் எஸ்எம்பிஎஸ். விருப்பம் உள்ளவங்க என்ன கோர்ஸ் வேணாலும் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். ஆண் பெண் வித்தியாசம் இல்லை, வயது வித்தியாசம் இல்லை, யார் வேணாலும் ஜாயின் பண்ணிக்கலாம். எலக்ட்ரானிக்ஸ் ட்ரைனிங் இன் தமிழ் மூலிமா உங்கள் வீட்டில் இருந்த இடத்துலேருந்தே எலக்ட்ரானிக்ஸ் சம்மந்தப்பட்ட அனைத்து தொழில்நுட்பங்களையும் எந்த விதமான ஒளி மறைவில்லாமல் கற்றுக்கொள்ள முடியும். ஒரு ஸ்டீரியோ ஆம்பிளிஃபையர் அசம்பிள் பண்ணணுன்னா தேவையான எல்லா உங்களுக்கு கேபினெட்லேருந்து ஸ்பீக்கர்லேருந்து பவர் சப்ளை வரைக்கும் எங்கிட்ட அவைலபிளாக இருக்குது. தேவைப்படுற வாட்ஸ்அப் நம்பருக்கு கால் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.